ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மனித உடம்பில் உள்ள நரம்புகளின் மொத்த நீளம் எவ்வளவு? ஏ சுமார் 45 மீட்டர், பி சுமார் 66 மீட்டர், சி சுமார் 72 மீட்டர், டி சுமார் 82 மீட்டர். சரியான விடை சுமார் 72 மீட்டர். ஊட்டி மலை ரயில் எத்தனை வருடங்களாக இயக்கப்பட்டு வருகிறது? ஏ 95 வருடங்களாக, பி 100 வருடங்களாக, சி 110 வருடங்களாக, டி 125 வருடங்களாக. சரியான விடை 125 வருடங்களாக. தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், பி காரைக்கால் அம்மையார், சி கிரண்பேடி, டி சாவித்திரிபாய் பூலே. சரியான விடை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஒரு மனிதனின் முகத்தில் உள்ள தசைகள் எந்த நேரத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது? ஏ கோபப்படும் போது, பி சிரிக்கும் போது, சி பேசும்போது, டி முகம் சுளிக்கும் பொழுது. சரியான விடை முகம் சுளிக்கும் பொழுது. விந்து என்பது எந்த மொழிச்சொல்? ஏ தமிழ், பி ஆங்கிலம், சி கிரேக்கம், டி சமஸ்கிருதம். சரியான விடை கிரேக்க சொல். கிரேக்க மொழியில் விந்து என்பதற்கு விதை என்பது பொருள். பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது எது? ஏ அமேசான் காடுகள், பி நைல் நதி, சி இந்திய பெருங்கடல், டி சமவெளி பகுதிகள். சரியான விடை அமேசான் காடுகள். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த அமேசான் காடுகள் தான் பூமிக்கு தேவையான 100% ஆக்சிஜனில் 20% உற்பத்தி செய்கிறது. நாம் ஆட்டு மண்ணீரல் சாப்பிட்டால் எந்த நோய் வரவே வராது? ஏ புற்றுநோய், பி மலட்டுத்தன்மை, சி இரத்த சோகை, டி சிறுநீரக கற்கள். சரியான விடை இரத்த சோகை. ஆட்டு மண்ணீரலின் மறுபெயர் சுவரொட்டி. இயற்கை ஆன்டிசெப்டிக்காக பயன்படுத்தப்படும் பொருள் எது? ஏ மஞ்சள், பி பூண்டு, சி சோற்றுக்கற்றாழை, டி இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஏ 1853, பி 1867, சி 1919, டி 1947. சரியான விடை ஏப்ரல் 16ஆம் தேதி 1853ஆம் நாள் முதல் பயணிகள் ரயில் மும்பைக்கும் தானேவுக்கும் இடையே இயக்கப்பட்டது. ஆண்கள் தாம்பத்தியத்திற்கு முன் 2 பேரீச்சம்பழம் சாப்பிட்டால் என்ன நடக்கும்? ஏ விந்து முந்தாது, பி தரமான விந்து வெளியேறும், சி ஆணுறுப்பில் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும், டி திருப்தியான உடலுறவு கிடைக்கும். சரியான விடை ஆணுறுப்பில் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் மற்றும் திருப்தியான உடலுறவு. தாம்பத்தியன்றது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமான அங்கமா இருக்குது. பலரோட வாழ்க்கையில அது அதீத நெருக்கத்தையும், சிலரோட வாழ்க்கையில மோசமான பிரிவையும் கூட ஏற்படுத்துறதற்கு இந்த தாம்பத்தியம் ஒரு காரணமாவே இருக்குது. இன்றைய காலகட்டத்துல தாம்பத்திய வாழ்வு சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்லி விவாகரத்து செஞ்சுக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஒருத்தரோட வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு இல்லறம் அப்படின்றது மனிதனோட வாழ்க்கையில மிக முக்கிய ஒன்றாகவே இருக்குது. இந்த இல்லற வாழ்க்கைய சரிவர நிறைவேற்ற இயலாம ஆண்களும் பெண்களும் இந்த காலகட்டத்துல தவிச்சிட்டு வராங்க. பெண்களுக்கு ஒரு விதத்துல பிரச்சனை அப்படின்னா ஆண்களுக்கு வேறு வழியில அது பிரச்சனையை உண்டாக்குது. பல ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு, விந்தணு எண்ணிக்கை குறைவு, ஈடுபாடு இல்லாமை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கக்கூடியதான் இந்த பேரிச்சம்பழம். பலவித நன்மைகளை உடல்ல உண்டாக்கக்கூடிய அந்த பழத்தோட பேரு தான் பேரிச்சம்பழம். அன்றாட வாழ்க்கையில பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு எண்ணற்ற பயன்கள் கிடைக்கிறதா ஆய்வுல சொல்றாங்க. குறிப்பா இரவு நேரத்துல ஆண்கள் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில ஏராளமான மாற்றங்கள் உருவாகிறதாவும் நிபுணர்கள் சொல்றாங்க. திருமணமான ஆண்கள் இந்த பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட விந்தணுக்களோட ஆரோக்கியம் அதிகரிக்குமாம். அதுவும் இல்லாம இந்த பழம் விந்தணுக்களோட எண்ணிக்கையும் உயர்த்துறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.
குறிப்பா ஆண்கள் இதை இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்கன்னா அவங்க நல்ல பலனை கண்கூட பார்க்க முடியும். அதே போல ஆண்களோட ஆணுறுப்புல சீரான ரத்த ஓட்டம் இல்ல அப்படின்னா பலவிதமான பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். சரியான தாம்பத்திய வாழ்வு பலருக்கு கிடைக்காம போறதுக்கு இந்த ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கிறது தான் காரணமா இருக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை நைட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்தரங்க உறுப்புகள்ல நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். அதே போல கலவியில ஆண்கள் சிறப்பாக செயல்படலாம். தாம்பத்தியம் அப்படின்றது ஆண் பெண் 2 பேரோட சம்மதத்தோட தான் நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்தாது. கலவியில நாட்டமில்லாம இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிக ஈடுபாட்டை தாம்பத்தியத்துல ஏற்படுத்த இரவுல பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்களாலே போதும். மேலும் பலருக்கு தாம்பத்திய வாழ்வுல இன்பம் அப்படின்றது இல்லாம இருக்கும். இதற்கு காரணம் கலவியின் போது திருப்தி அடையாமல் இருக்கிறது தான். இப்படி 2 பேருக்குமே அதிக நேரம் களவு கொள்ளவும் சிறப்பான முறையில செயல்படுறதுக்கும் இந்த பேரிச்சம்பழம் உதவுவதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. முன்னாடி சொன்ன தீர்வுகள் அனைத்துமே ஈரான் நாட்டோட ஆய்வின்படி கண்டறியப்பட்டது. பேரிச்சம்பழம் முழுக்க ஆண்களோட அனைத்து விதமான குறைபாட்டிற்கும் நல்ல தீர்வை தரதா ஷிராஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அதே போல ஆண்களுக்கு எத்தனை பேரிச்சம்பழம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். எந்த ஒரு உணவா இருந்தாலும் சரி அதோட அளவை பொறுத்து தான் அது மருந்தாகவும் விஷமாகவும் மாறும். அந்த வகையில பேரிச்சம்பழத்தை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 to 5 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டாலே மேற்சொன்ன எல்லா பயன்களுமே ஆண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.